பேகுரு சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல் நம்மளோட இருந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திருமதி ராதா தேவர் அவர்கள். ஜி வணக்கம். வணக்கம். இப்ப இந்த அண்ணா யூனிவர்சிட்டி நடந்த பிரச்சனையை யார் அந்த சாருங்கிறது இன்னும் கண்டறியல. அதுவே ஒரு பெரிய பேசு பொருளா போயிட்டு இருக்கு. அப்புறம் அந்த கார் யாருடையது அப்படின்னு ஒரு பேசு பொருள் ஆகுறப்ப இங்க ஒரு வேற மாதிரி அதை திசை திருப்புறாங்க. என்னன்னா, அந்த நடு ரோட்ல ஈசிஆர் ரோட்ல அந்த பெண்களுக்கு அச்சுறுத்தினது அதை பத்தி பேசல. நடுராத்திரி இப்படி பண்ணிருக்காங்களே, நடு ரோட்ல பண்ணது தப்பா தவறா, எப்படி பாதுகாப்பா இருக்கும்னு பேசாம பண்ணது திமுகவா அதிமுகவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திசை திரும்பி போகுது. இது எப்படி பாக்குறீங்க? இதை எதிர்பார்த்ததுதான். இது ஒன்றும் பெருசா நம்ம சொல்றதுக்கு இல்லை. ஆனா இப்ப இன்றைக்கு வந்து ஒரு படம் வந்திருக்கு. இவர் திமுக எம்எல்ஏ அன்பரசுடன் அந்த கார்ல வந்த ஒருத்தர் எடுத்த படம். அந்த கார்ல இருந்து வெளியில வந்து விரட்டிட்டு போன ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா? அவர் அன்பரசு கூட இருந்த ஒரு படம் வெளியில வந்திருக்கு. திமுகவை சேர்ந்த அன்பரசு அவர்களுடன் இந்த படம் வந்திருக்கு, வெளியில வந்திருக்கு. நம்ம அதுக்கு முன்னாடி இந்த விஷயத்துக்கு போலாம். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அதுல 3 பெண்கள் இன்னும் 2 ஆண்களும் இருந்ததாக சொல்றாங்க. குழந்தைகளோட இருந்தாங்கன்னு சொல்றாங்க. முதல்ல என்ன சொன்னாங்க, அந்த அவர்கள் செய்தது, அவர்கள் வந்து விரட்டிட்டு எல்லாம் போல, இவங்க இடிச்சிட்டு வந்துட்டாங்க, அதனால போய் நியாயம் கேட்க போனாங்க. இதெல்லாம் வந்து திமுகவோட உருட்டுல வந்து முதல் உருட்டு இதுதான். அந்த பெண்கள் தவறு செய்த மாதிரி போர்ட்ரே பண்ணாங்க, ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, அந்த பெண்கள் வந்து 2 நாளைக்கு முன்னாடி இதை வந்து கம்ப்ளைண்டா போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்திருக்காங்க. எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காததுனால இது பொதுவெளிக்கு வருது. இது சமூக வலைதளங்கள் அப்புறம் தான் வருது. அப்ப சமூக வலைதளங்கள்ல அந்த வீடியோ நடந்த உடனே அது லைவா எடுத்தும் வரல. அவங்க ஆக்ஷன் எடுத்தாங்க. 2 நாள் கழிச்சு தான் போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. இல்ல தேவையில்லை அப்படின்னு போலீஸ்காரங்க வந்து அந்த கம்ப்ளைண்ட் எடுக்கல, எஃப்ஐஆர் போடல. அது பிரச்சனை ஆன உடனே தான் இது வெளியிலே வருது, இந்த வீடியோ வெளியில வருது. இதுதான் முதல்ல இது. அதற்கப்புறம் என்ன பண்ணாங்க, சமூக வலைதளங்கள்ல திமுக ஐடி விங்கும் சரி, திமுகவை சேர்ந்தவங்களும் என்ன சொன்னாங்கன்னா, அந்த பெண்கள் காரை இடிச்சிட்டு போயிட்டாங்க, இவங்க நியாயம் கேட்க போனதாக சொன்னாங்க. அந்த பெண்கள் அப்புறம் இதுக்கும் ஒரு படி மேல போய் நிறைய இந்த சமூக காவலர்கள், பெண்ணியம் பேசுறவங்க என்னெல்லாம் பேசுனாங்கன்னா, அந்த திராவிட கட்சியை சேர்ந்தவர்கள், என் நைட்ல அந்த பெண்களுக்கு என்ன வேலை, மோசமாக அந்த பெண்களை பற்றியும் பெண்களுடைய நடத்தையை பற்றியும் கேவலமா பேசினாங்க. ராத்திரில எதுக்கு ஊர் சுத்துறாங்க அப்படியெல்லாம் பேசி அந்த ஆண்கள் அந்த ஆண்கள் அந்த கார்ல இருந்தவங்க குடிக்கவே இல்லை, இவங்க பொய் சொல்றாங்க, இப்படி எல்லாம் அடுத்து பேசினாங்க. அடுத்து என்ன பண்றாங்க, இப்ப என்ன புதுசா ஒரு கதைன்னா, இவர் வந்து என்னன்னா ஒரு ரொம்ப பிரச்சனையாகி சமூக வலைதளங்கள்ல மோசமா மக்களிடமிருந்து எதிர்ப்பு வந்த உடனே அவங்களை தேடி கண்டுபிடிக்க தனிப்படை அமைக்கிறாங்க. தனிப்படை அமைச்சிட்டு பிடிச்ச உடனே அந்த ஆளை வச்சு பேட்டி கொடுக்குறாங்க. யாராவது செய்வாங்களா? ஒரு குற்றவாளி கிட்ட இருந்து பேட்டி எடுத்து அதை பொது வெளியில யாராவது வெளியிடுவாங்களா? இல்ல, அதுவும் பார்த்தா நம்ம மெயின் ஸ்ட்ரீம் மீடியால இந்த பேட்டி வருது. இது வேங்கைகளுக்கோ எந்த மாதிரி விஷயத்துக்கோ நடக்கல. ஆனா இது ஒரு பேட்டி வர்றது வந்து வரம்பு மீறியது இல்லையா? இது தவறான முன்னுதாரணங்க. யாருமே வந்து குற்றவாளி கிட்ட இருந்து பேட்டி எடுத்து அந்த மாதிரி எல்லாம் போட மாட்டாங்க. எப்படி போடுவாங்க? அப்படின்னா எத்தனையோ குற்றவாளிகளை கைது செய்யறாங்க அரசு. எல்லா குற்றவாளிகிட்ட இருந்து பேட்டி எடுத்து போட வேண்டியது தானே? இல்ல அந்த குற்றவாளிகளே தங்கள் பேட்டியை வந்து சன் டிவிலையும் விஜய் டிவிலையும் போட்டு நாங்க குற்றமற்றவர்கள் சொல்ல வேண்டியது தானே? இங்க குற்றமற்றவர்கள் சொல்றதுக்கு முன்னாடி என்ன பண்றாங்க, அந்த குற்றவாளி அந்த பெண்களை திரத்திட்டு போன அந்த கூட்டத்துல இருந்து ஒருத்தவன், நான் ஃபர்ஸ்ட் ஏடிஎம்கே, என் குடும்பமே ஏடிஎம்கே, ஏன்னா அதிமுக தான் சொல்ல முடியும், வேற எதுவும் சொல்ல முடியாது. டிஎம்கே கொடி கட்டி இருந்தது இல்லையா, அதுல அப்படியே கொஞ்சமா ட்விஸ்ட் பண்றாங்க. அதுலயும் அவர் என்ன சொல்றாரு, 2 நாள் கழிச்சு நாங்க எங்கேயோ கொடைக்கானல் போறதுக்காக இந்த வண்டி எடுத்தோம், அதுல திமுக கொடியை கட்டிட்டு போனா டோல்ல விட்டுருவாங்கன்னு. அப்ப ஒரு தவறு செய்யணும்னா திமுக கொடியை கட்டிட்டு போயிடலாம், அதை டோல்லயும் விட்டுருவாங்க. இவங்களே ஒத்துக்கிறாங்க, திமுக கொடியை கட்டிட்டு போனா டோல்ல விட்டுருவாங்க, திமுக கொடியை கட்டிட்டு போனா போலீஸ் ஸ்டேஷன்ல விசாரிக்க மாட்டாங்க, திமுக கொடியை கட்டிட்டு போய் எந்த தப்பையும் செய்யலாம். இது என்ன மாதிரியான மனநிலை? அப்ப இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது இங்க. இதைத்தான் நம்ம திருப்பி திருப்பி சொல்றோம். திமுக கொடியை கட்டி கொண்டு என்ன வேணாலும் யார் வேணாலும் இங்க தப்பு செய்யலாம். எந்த திருட்டு பயலும், எந்த கொலைகாரனும், எவன் வேணாலும் எந்த தப்பும் பண்ணலாம். அப்படித்தானே நம்ம எடுத்துக்க முடியும். இவங்க அதுக்கப்புறம் என்னன்னா ஒருத்தர் பேசிக்கிறாங்க. இங்க திமுக கட்சி கொடி கொட்டிய அந்த கட்டிய அந்த கார் வந்து யாரோடதுன்றது நமக்கு தெரியல, யாரோ ஒரு நண்பருடையதுன்றாங்க அவங்க. அதற்கப்புறம் நடந்த அந்த பிரச்சனையை பற்றி பேசாமல் இங்க மடைமாற்றம் எப்படி நடக்கிறது என்றால், அதிமுக செய்யாதத அப்படின்னு இவங்களும், திமுக செய்யாததான் அதிமுகவும் மாத்தி மாத்தி பேசிக்கிறாங்க. இது எப்படி இருக்குன்னா,
தவறுகள் ஒருத்தரை பத்தி காமிச்சு கொடுத்துட்டே இருக்கிறாங்களே, ஒரு தவறு நடந்திருக்கிறது, அந்த தவறை கண்டிக்கிறதுக்கு துப்பு கிடையாது. அந்த தவறு செய்தவர்களை தண்டிப்பதற்கு இங்க வழியை காணோம். ஆனா அதையெல்லாம் விட்டுட்டு இப்ப இந்த மாதிரி காமிச்சிருக்காங்க. இதேதான் முதல்ல அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனையிலும் நடந்தது. அவரு திமுக ஆளுன்னு சொன்னப்ப இல்லவே இல்ல, இந்த ஆள் கிடையவே கிடையாது, ஞானசேகரன் என்பவன் வேற ஒருத்தன் மடமாத்துறாங்க. அப்பயும் இந்த திமுகவோட அந்த பேச்சாளர் அவர் பாரஸ் பாரதி, அங்கேயும் அவர் தான் ஃபர்ஸ்ட் சொன்னாரு, இங்கேயும் அவர் தான் சொல்றாரு. முதல்ல என்ன சொல்றாரு, அவர் திமுகவே கிடையாது, ஞானசேகரன் என்பவர் வேறன்னாங்க. அதற்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அவர் திமுகவுல அவர் எந்த பொறுப்புலையும் இல்ல, அவர் ஒரு அனுதாபி அப்படின்னாங்க. அதற்கப்புறம் தான் உள்ள போய் பார்த்தா திமுகவோட அவர் எடுத்த மாசு இவங்க கூட எல்லாம் எடுத்த படம் எல்லாம் வெளியில வந்தவருக்கு அப்புறம் தவறு செய்தால் அவர் வந்து திமுகவா இருக்க முடியுமா அப்படின்னு அடுத்து மடை மாத்துறாங்க. இன்னைக்கு அந்த கேஸ் எங்கேயோ போய் நிக்குது, இப்ப கோர்ட்ல போய். இதேதான் இப்ப இங்க நடக்குது. நான் சொன்னேன், உங்க கட்சியா இருந்தாருன்னா, யார் கட்சியா இருந்தாருன்னா, கட்சியை சேர்ந்தவன் குற்றவாளி என்றால் நீங்கள் அவர் பிடிச்ச தண்டனை கொடுக்கறத விட்டுட்டு முதல்ல அந்த அதாவது பாதிக்கப்பட்டவர்களை தான் இவர்கள் வந்து முதல்ல குறை சொல்றாங்க. இங்க இருக்க இவங்க யாருமே தப்பு பண்ண மாட்டாங்க. பெண்கள் தவறு செய்கிறார்கள், எதிர்கட்சியினர் தவறு செய்கிறார்கள், அரசு அதிகாரிகள் தவறு செய்கிறார்கள், எல்லாரும் தவறு செய்யறாங்க. ஆனா திமுக கட்சிக்காரன் மட்டும் யோகி அவன் எல்லாருமே. இது என்ன நியாயம் இது? இதைத்தான் இவங்க வந்து நம்ம கண்டிக்கிறோம். இவங்க பண்ற மடைமாற்றங்கள் இப்படித்தான் ஆரம்பிக்கிறது. இன்னொன்னு சொல்ல போனீங்கன்னா, காவல்துறையின் நடவடிக்கை பல விஷயங்களில் வந்து இன்னைக்கு பிரச்சனையாக இருக்கிறது. அது உச்ச நீதிமன்றமும் சரி, உயர் நீதிமன்றமும் கண்டித்துள்ளது. ஏன் நீங்க எஃப்ஐஆர் போட மாட்டேன்றீங்க? உங்க ஸ்டேஷனை தேடி வர்றவங்களை ஏன் நீங்க கேவலமா நடத்துறீங்கன்னு ஒவ்வொரு வழக்கிலும் அது வந்து உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் கண்டித்துள்ளது. இன்னொன்னு உயர் நீதிமன்றத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்படி ஒவ்வொரு தடவையும் வந்து நீதிமன்றத்துல வந்துதான் அவங்க உங்களை எஃப்ஐஆர் போட வைக்கணுமா? அப்படின்னா நாங்க உங்களை கடுமையான நடவடிக்கையை வந்து இந்த காவல்துறை மேல் எடுக்க வேண்டும், அப்படி எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு உயர் நீதிமன்றம் இதை பற்றி பேசியுள்ளது. இதுதான் இன்றைக்கு காவல்துறையோட நிலைமை. எங்கேயுமே வந்து அவங்க மக்களுக்கு சாதகமாகவோ மக்களுக்கு ஆதரவாகவோ அவர்கள் செயல்படவே மாட்டேங்கிறாங்க. முழுக்க தொடர்ந்து கெட்ட பேர் வராதா? அண்ணன் நியூஸ்ல உச்ச நீதிமன்றம் போய் உச்ச நீதிமன்றம் கண்டிச்சிருக்கு. என்னதான் இருந்தாலும் இது வந்து ஒரு அபட்டமா எஃப்ஐஆர் லீக் பண்ணலாம், அந்த பொண்ணோட எதிர்காலமே வந்து இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி அதுலயும் கண்டிச்சிருக்காங்க. இந்த இதுமே உடனே வந்து போலீஸ் அதிகாரிகள் வந்து உடனே பிரஸ் மீட் கொடுக்குறாங்க. இது வந்து திமுக கிடையாது, வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சி சார்ந்தே நடக்கிறது. தொடர்ந்து இது வந்து என்னதான் பேக் ஃபயர் ஆனாலுமே காவல்துறை இது உணர மாட்டேங்குது. உண்மையை சொல்லணும்னா காவல்துறை பாவம் தான். அவர்களை அந்த அளவுக்கு முடக்கி போட்டு வைத்திருக்கிறார்கள் இந்த அரசு. அப்படிதான் நான் இதை பாக்குறேன். அவங்களால எதுவுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கிறாங்க. தினந்தோறும் அவர்கள் மிரட்டப்படுகிறார்கள். தினந்தோறும் அவர்களால் திமுக குண்டர்களும் சரி, திமுக தொண்டர்கள் என்றும் உடன்பிறப்புகளும் சரி, அவர்களை மோசமாக நடத்துகிறார்கள். ஏன் நாம பாக்கலையா? எவ்வளவு விஷயங்கள்ல, ஏன் இந்த திருப்பரங்குன்ற விஷயத்துல அந்த போலீஸ் காவல்துறை அதிகாரியை இவர்கள் எப்படி மிரட்டுகிறார்கள் என்று, எஸ்டிபி என்னும் ஒரு இயக்கத்தை சேர்ந்தவர் எப்படி மிரட்டுறாங்க, நவாஸ்கனி அவர்கள் வந்து அவங்களை எப்படி நடத்துறாங்க. பல போராட்டங்கள்ல நாம காவல்துறையை இவர்கள் எவ்வளவு கேவலமாக நடத்துறாங்க. ஏன் ஒரு காவல்துறை அதிகாரி அடித்ததை பார்த்தோம், காவல்துறை சேர்ந்த பெண்களிடம் மோசமாக நடந்து கொள்வதை பார்த்தோம். நாமளும் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். காவல்துறையும் இதில் பாதிக்கப்படுகிறது. அவங்க முழுக்க பயப்படுறாங்க. ஒரு எஃப்ஐஆர் போட கூட அவங்க பயப்படுறாங்க. ஏன்னா இந்த இவங்க ஆட்சியில் இந்த திமுக காரர்கள் செய்யும் அராஜகம் வந்து எல்லை மீறி போய் கொண்டே இருக்கிறது. அதில் பாதிக்கப்பட்டதில் காவல்துறை ஒன்றாகத்தான் நான் பார்க்கிறேன். இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் திமுக கொடியை கட்டிட்டு இருந்தா அப்புறம் எப்படி அவங்க வந்து கேஸ் போடுவாங்க? போட்டா அவங்க மேல வந்து அவங்களுக்கு பிரச்சனை ஆயிடும் சொல்லிட்டு தான் போட மறுத்திருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அப்படிதான் இருக்க முடியும், வேற எதுவும் இருக்க முடியாது. இன்றைக்கு வந்து எந்த திமுக காரன ஒரு கடைநிலை தொண்டனை கூட நம்ம தொட முடியாத அளவுக்கு வச்சிருக்காங்க. போதைப் பொருள் கடத்துறது, பெண்களை வைத்து தொழில் செய்வது, அப்புறம் இந்த மாதிரி கட்ட பஞ்சாயத்து செய்யறது, அதுக்கப்புறம் வசூல் செய்வது, அடாவடியாக வசூல் செய்வது, பல பெண்களிடம் தவறாக நடந்து கொள்வது, இப்படி பல குற்றங்களுக்கு திமுகவை சேர்ந்தவர்கள் உடந்தையாக இருக்கிறார்கள். இல்லாட்டி அவங்களே செய்யறாங்க. ஆனா இதை பற்றி நம்ம பேச முடியாது. பேசணும்னா நம்மளே கேவலமா பேசுவாங்க. யார் பாதிக்கப்படுகிறார்களோ அவர்களே கேவலமாக பேசுவார்கள். திமுக ஐடி விங் மாதிரி ஒரு கேவலமான ஒரு விங்க நான் பார்த்ததே கிடையாதுங்க. பெண்களுக்கு எதிராக பேசுவதில் முதலிடம் அவர்களுக்கு தான், பெண்களை கேவலப்படுத்துவதில் அவங்களுக்கு தான் முதலிடம். அந்த அண்ணா யூனிவர்சிட்டி விஷயத்திலே நம்ம பார்த்துட்டோம், அந்த பெண்ணை எவ்வளவு மோசமா பேசுறாங்கன்னு சொல்லிட்டு. அதற்கப்புறம் இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா, இந்த பெண்கள் எதுக்கு நைட்ல வராங்க, எப்படி போறாங்க, என்னென்னமோ அந்த பெண்களை பற்றி மோசமாக பேசுறாங்க. இப்ப உடனே அப்படியே மடை மாத்தி இவங்க எல்லாம் அதிமுகவை சேர்ந்தவர்கள் சொல்றாங்க.
அப்ப நீங்க குற்றவாளியை பிடித்தவரை வச்சு நீங்க அதிமுகன்னு சொல்ற அவங்க கிட்ட நீங்க வாங்க வேண்டிய விஷயம் என்ன? எதற்கு அப்படி நடந்துகிட்டாங்க? எப்படி எதுக்காக இப்படி ஒரு தப்ப செஞ்சாங்கன்றதை விட்டுட்டு நீ அவங்க அதிமுகவை சேர்ந்தவர்கள் என்று ஒரு நரேட்டிவ் செட் பண்ண பாக்குறாங்க, ஒரு செய்தியை உண்டாக்குறாங்க. அதற்கப்புறம் அவங்க தவறே செய்யலைன்ற மாதிரியும் ஒரு செய்தியை உண்டாக்குறாங்க. அவங்க விரட்டிட்டு போனதெல்லாம் அந்த அந்த ஆளை வச்சு சொல்லல. அங்கேயும் அவரை காப்பாத்ததான் பாக்குறாங்க. அந்த ஆளை காப்பாத்துறதுக்கு தான் முயற்சி செய்யறாங்க. அப்ப அந்த கொடியை கட்டிட்டு நாங்க இதை தாண்டி போறதுக்காக நாங்க கட்டணும் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாமே தவறான ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது. ஒரு குற்றத்தை வந்து மேலும் 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 இவங்க வந்து நம்மளால வந்து அதை சிரிக்க முடியாது. நம்ம அதை பார்த்து வந்து கோபம் கூட வரலங்க. இவ்வளவு மோசமான ஒரு விஷயம் ஒரு அரசை வந்து நான் பார்த்ததே இல்லை. தவறு செய்பவர்களுக்காக வக்காலத்து வாங்கி கொண்டு பேசுவதும் இல்லை. அந்த தவறை வந்து இன்னொரு கட்சி மேல தூக்கி போடுறதுக்கு இவர்களை மிஞ்ச ஆளே கிடையாது. ஒண்ணு அதிமுக இல்லாட்டி பாஜக இல்லாட்டி சீமானுடைய நாம் தமிழர் கட்சின்னு தவறுகளை தூக்கி மத்த கட்சி மேல போடுறாங்களே தவிர தங்கள் கட்சியை சேர்ந்தவர்களை இவர்கள் கண்டிக்கவும் இல்லை, தண்டிக்கவும் இல்லை. அது எந்த வழக்குலையும் நடக்கவே இல்லை. இதுதான் இன்றைக்கு வரைக்கும் எல்லா இவர்கள் இருந்த 3 வருடங்களில் இவர்கள் கட்சியை சேர்ந்தவர்கள் செய்த எல்லா தவறுகளையும் நாம பார்க்க முடியுது. எல்லாத்துலயும் எதற்கு நம்ம அவ்வளவு விஷயம் போனோம்? குற்றம் சாட்டப்பட்டு 1 வருடம் ஜெயில இருந்த ஒருத்தர் தான் நமக்கு அமைச்சரா இருக்கிறார். அதை விட வேற மத்த விஷயத்தை பத்தி நான் என்ன பேசணும்? அப்ப இங்க குற்றவாளிகள் எல்லாம் தலைவர்கள் நமக்கு, குற்றவாளிகள் எல்லாம் நல்லவர்கள் நமக்கு, குற்றவாளிகள் எல்லாம் அடுத்த கட்சியில இருக்கிறார், குற்றவாளிகள் எல்லாம் தான் நமக்கு முன்னுதாரணமாக இருக்கிறார்கள், குற்றவாளிகள் எல்லாம் தான் பெரிய ஆட்கள். இங்க தமிழகம் எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது என்றே எனக்கு தெரியவில்லை. அடுத்தது அந்த அண்ணா யூனிவர்சிட்டி எப்படி இந்த அண்ணா யூனிவர்சிட்டி வந்து பெருசா பேசப்பட்டாலும் திடீர்னு ஊடகவியாளர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு போராட்டம் பண்றாங்க. என்னன்னா நீங்க வந்து இது திசை திருப்பறதுக்கு இந்த எஸ்ஐடி அந்த குழு விசாரணை குழு வந்து எங்களை வந்து நீங்க திசை திருப்பத்துக்காக பத்திரிகையாளர்கள் போன் எல்லாம் வந்து பறிமுதல் பண்ணி நீங்க இது பண்றீங்க, இது உங்களுக்கு அதிகாரம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு கோபப்பட்டு அரசாங்கத்தை திமுக அரசாங்கத்தை எதிர்த்தும் அந்த விசாரணை குழுவை எதிர்த்தும் வந்து அவங்க போராட்டம் பண்றாங்க. இது எப்படி பாக்க? சவுக்கு சங்கருக்கு ஒரு விஷயம் இப்படிதான் நடந்தது. அவருடைய போனு மொபைல் எல்லாம் கூட பிடிச்சாங்க. அவரு அதுக்கப்புறம் அவருடன் இருந்த அந்த பத்திரிகை அந்த ஊடக நண்பர் ஒருத்தர் சவுக்கு சங்கரோட சேர்ந்து அவரையும் அரெஸ்ட் பண்ணாங்க. இது இவங்க மட்டும் இல்ல, இந்த மாதிரி பல யூடியூபர்ஸ் மாரிதாஸ் அவர்களுக்கு கூட இப்படி நடந்தது. அப்பெல்லாம் இவங்களுக்கு இனிச்சதோ மாரிதாஸ் அவருடைய மொபைல் போனு அவருடைய லேப்டாப் எல்லாம் பறிமுதல் செஞ்சு கொண்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இவர் சவுக்கு சங்கரோட போன்ஸ் எல்லாம் இப்படிதான் அவங்க எடுத்துட்டு போனாங்க. அப்ப எல்லாம் இந்த ஊடகங்கள் எல்லாம் சிரிச்சுக்கிட்டு அதை சப்போர்ட் பண்ணி தானே பேசிட்டு இருந்தாங்க. இன்றைக்கு வந்து இவங்களுக்கு எதுக்காக இந்த கோபம் வருதுன்னு எனக்கு புரியல. அப்ப அவங்களுக்கு ஒரு நியாயம், உங்களுக்கு ஒரு நியாயமா? அவங்களும் ஊடகவியலாளர்கள் தானே, அவங்களும் இந்த அரசு செய்யும் தவறுகளை பற்றி பேசியவர்கள் தானே. அப்ப இந்த அரசு எதிர்த்து பேசியவர்களுக்கெல்லாம் அந்த நிலைமை வரும்போது இதே ஊடகவியலாளர்கள் நீங்க சொல்ற இந்த சமூக வலைதளங்களில் இருக்கிறவங்களும் சரி, யூடியூபர்ஸும் சரி, மத்த எல்லாரும் வந்து இன்னைக்கு வந்து குய்யோ முய்யோன்னு கத்திட்டு இருக்கிறாங்க, கதறிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு பிரஸ் கிளப்ல வந்து பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா முன்னாடி இவங்களுக்கு எல்லாம் நடந்தப்ப நீங்க எல்லாம் எங்க போனீங்க? அப்பெல்லாம் நீங்க ஒண்ணுமே சொல்ல காணோம். அப்பெல்லாம் நீங்க அதெல்லாம் ஆதரிச்சு தானே பேசுனீங்க. அவங்களுக்கு நடந்தது சரின்ற மாதிரி தானே நீங்க கொண்டு வந்து விட்டீங்க. இப்ப இவங்க வந்து கதறிட்டு இருக்கிறாங்க. நாம் இந்த அரசு செயல்பாடு சரியில்லை என்பதை தான் நாமும் சொல்றோம். அவங்க பல பேரை இந்த மாதிரி கைது செய்வதும் சரி, அவர்கள் மேல் வழக்கு போடுவதும் சரி, ஒரு தனி மனித உரிமையை மீறும் செயலாக பல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக ஊடகங்களின் குரல் வலை நெரிக்கப்படுகிறது. பல பேர் சமூக வலைதளங்கள்ல கூட பதிவிடுறதுக்கு பயப்படுறாங்க. அவங்களோட மொபைல் எல்லாம் சீஸ் பண்ணிக்கிறாங்க. நிறைய பேரோட மொபைல், இது வந்து ஒருத்தர் 2 பேர் இல்ல, ஒரு லிஸ்டே நான் தர முடியும். அப்பெல்லாம் இதெல்லாம் பண்ணப்ப இவங்க எல்லாரும் வந்து அத வக்காலத்தை வாங்கி பேசுறாங்க. இன்னைக்கு உங்களுக்கே அது வந்திருக்கு. அப்ப இப்போ வந்து நீங்க அதை அவங்க என்ன கேக்குறாங்க, நாங்க வந்து எஃப்ஐஆர் வந்து ஆன்லைன்ல தான் கிடைச்சது, டவுன்லோட் பண்ணி வெளியிட்டோம். ஆனா யார் அந்த சார் அப்படிங்கிற ஆதாரம் என்கிட்ட இருக்குன்னு சொல்ற அண்ணாமலை அவர்கள் மேல எந்த ஒரு விசாரணையும் பண்ணாம இப்படி பயப்படுறீங்களே, தைரியம் தான் அண்ணாமலை அவர்களை விசாரிங்க அப்படிங்கிறாரு. இவங்களுக்கு மேல வழக்கு போட்டாங்கல்ல, அதுக்கு பதில் சொல்லிட்டு அடுத்தவங்களை பத்தி இவங்க பேசலாம். அதனால பொதுவாகவே நான் என்ன சொல்றேன்னா, அந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் முதல்ல வெளியில அந்த எஃப்ஐஆர் போட்டது மிகப்பெரிய தவறான ஒரு செயல். அந்த எஃப்ஐஆர் வெளியே வந்ததே தவறு. அதை செய்தவர்கள் இவர்கள் தான். ஆளுங்கட்சியையும் அரசை சேர்ந்தவர்கள் தான் அதை செய்தாங்க, வேற யாரும் செய்யல. செஞ்சதெல்லாம் செஞ்சுட்டு இன்னைக்கு அது வழக்கு விசாரணை என்று வரும்போது மட்டும் பின்னாடி ஓடி போய் ஒழிந்துகிட்டு அண்ணாமலையை கையை காமிச்சு விட்டு போறதெல்லாம் வந்து வேடிக்கையா இருக்குது எனக்கு. அதுவும் கோடைத்தனம் என்று கூட சொல்லலாம்.
நீங்க எதிர்கொண்டு வழக்கை எதிர்கொள்ளுங்கள், இல்ல எங்க மொபைல் போன்ல வந்து எதுவும் இல்லைன்னு வேணா நிரூபிச்சுட்டு போங்க. ஆனா நீங்களும் சாதாரண மனிதர்கள், பத்திரிகையாளர்கள் ஒன்றும் வானத்திலிருந்து வந்தவர்கள். எல்லாரும் மாதிரி நீங்களும் கேஸ எதிர்கொண்டு அதில் நீங்க வந்து தவறு செய்யவில்லைன்னு நிரூபித்துட்டு போங்க. இந்த அரசின் செயல்பாடு இப்படித்தான் இருக்கிறது என்பது இப்பவாவது அவங்களுக்கு புரிஞ்சா சரி. அதை விட்டுட்டு இப்பயும் வந்து இன்னொருத்தர் நடவடிக்கை எடுக்க சொல்றதெல்லாம் வந்து வேடிக்கையா இருக்கு. ஆனால் இந்த அரசும் அப்படித்தான் இருக்கிறது. ஏன்னா இவங்களே வந்து பிரச்சனையை வளர்த்து விடுவாங்க. இவங்களே அந்த பிரச்சனை காரணமானவர்களை உள்ளேயும் வைப்பாங்க. இவங்க 2 பக்கமும் இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. மொத்தத்தில் என்னன்னா, இங்க சட்டம் என்பது ஒரு கேலிக்குரிய பொருளாக மாறிவிட்டது. கேலிக்குரியதாகவும், நகைப்புக்குரியதாகவும், ஒரு தலைபட்சமாகவும் இங்கே சட்டம் ஒழுங்கு என்பது நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு முழுக்க காரணம் இந்த அரசு தான். அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. அடுத்தது சமீப நாட்களா இங்க பெரிய ஒரு ரைடு நடந்துகிட்டு இருக்கு. என்ஐஏ ரைடு சுத்தி சுத்தி சென்னை, இதே டெல்டா மாவட்டமா இருக்கட்டும், இல்ல இங்க கோயம்புத்தூரா இருக்கட்டும் சொல்லிட்டு சுத்தி சுத்தி ரைடு நடக்குது. அதுல பல முக்கிய தலைகள்லாம், அதாவது தீவிரவாத இயக்கத்தை சேர்ந்த முக்கியவர்கள்லாம் வந்து கைது செய்யப்பட்டு வந்துகிட்டே இருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க? இந்த ரைடின் பின்னாடி வந்து பெரிய அதிர்ச்சியா இருக்கேன். இது இப்ப நடக்கிற விஷயம் இல்ல. சமீப காலமாக ஒரு 2-3 வருஷமாகவே என்ஐஏவோட ரைடு நிறையவே நடந்துட்டு இருக்கு. தமிழகத்தில் நிறைய இடங்கள்ல அவர்கள் தீவிரவாத அமைப்புகளுடன் தொடர்புடையவர்களே கைது பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஏன் பங்களாதேஷிகளே எவ்வளவு பேர் கைது பண்ணாங்க. இங்க எல்லாமே ஆதார் கார்டு, ஓட்டர்ஸ் ஐடியோட இங்க வந்து செட்டில் ஆன பங்களாதேஷை சேர்ந்தவர்களே வந்து கைது பண்ணியிருக்கிறாங்க தமிழகத்துல. இதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்கு. நம்மளுடைய பயம் எல்லாம் என்னன்னா, இப்ப சமீபத்தில் ஒருத்தர் கைதானார் இல்லையா? அவரு ஆம்புலன்ஸ் ஓட்டிட்டு இருந்தா. அவர் வந்து ஒரு அமைப்புக்கு தலைவரா இருந்திருக்கிறார். நமக்கே வந்து ஆச்சரியமா இருக்கு. அவர் ஒண்ணும் ரொம்ப தூரத்துல எல்லாம் தள்ளி இல்ல. ஒரு நல்ல மெயினான சிட்டில ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருந்திருக்காரு. இப்ப என்னன்னா, யார பார்த்தாலுமே நமக்கு பயம் வருது. ஒரு கோயம்புத்தூர் பிளாஸ்ட நம்ம பார்த்தாச்சு. ஒரு மதுரை பிளாஸ்ட பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் இப்ப என்ன நடக்குது இந்த ஊர்ல? ஏன் இப்படியான ஒரு விஷயங்கள், தீவிரவாத அமைப்புகளுக்கான ஆதரவு இங்க பெருகி இருக்குன்றது தெரியல. இப்ப கோயம்புத்தூர் குண்டுவெடிப்புக்கு காரணமானவர்கள் வந்து இறந்து அவர் பாஷா அவர்கள் வெளியில கொண்டு வந்தப்ப, அவருடைய உடல் இறந்தப்ப, இதே அரசு தானே அவருக்கு மரியாதையோட கொண்டு போய் அடக்கம் செய்ய வச்சுச்சு. அங்க கூட அவருக்கு ஆதரவே தானே நம்ம பார்த்தோம், இந்த அரசின் ஆதரவு. அப்ப தீவிரவாத அமைப்புகளுக்கு ஏன் இப்ப திருப்பரங்குன்ற விஷயத்துல எஸ்டிபிஐ அமைப்பை சேர்ந்தவர்கள் நாங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. எஸ்டிபிஐ என்பது ஒரு தடை செய்யப்பட்ட இயக்கம் தானே. அப்ப எங்க பார்த்தாலும் இஸ்லாமிய தீவிரவாதம் என்பது தலை தூக்குவது கண் கூட தெரியுது. இதற்கு பின்னாடி யார் இருக்காங்க, இதற்கு பின்னணியில் யாரெல்லாம் செயல்படுறாங்கன்றது தெரியல. ஆனால் என்ஐஏ இதை ஆரம்பத்திலேயே எச்சரிச்சது. எப்ப கோயம்புத்தூர்ல அந்த சிலிண்டர் வெடிச்ச அப்பயே வந்து இந்த பிரச்சனை வந்தது. திரு அண்ணாமலை அவர்களும் இதை பற்றி பேசினார்கள். அது முதல் எச்சரிக்கை மணி, நமக்கு தமிழகத்திற்கு விடப்பட்ட முதல் எச்சரிக்கை மணி. இன்றைக்கு பாத்தீங்கன்னா எல்லா இடங்கள்ல இருந்தும் தீவிரவாத அமைப்பை சேர்ந்தவர்களை அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. 3 இளைஞர்கள் கூட அரெஸ்ட் ஆனாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. இன்னும் சொல்ல போனா அவங்க கிட்ட இருந்து நிறைய டாக்குமெண்ட்ஸ், எவிடன்சஸ் எல்லாமே எடுத்திருக்கிறாங்க. அப்ப தீவிரவாத அமைப்புகள் வந்து அவர்களுடைய புகலிடமாக தமிழகம் மாறிக்கொண்டு இருக்கிறது என்று நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா ஒரு பக்கம் போதைப் பொருள் கடத்தல், இன்னொரு பக்கம் இந்த தீவிரவாத அமைப்புகளின் வந்து ஒரு தீவிரமான ஒரு செயல்பாடுகள் வந்து தமிழகத்தில் நடந்து கொண்டே இருக்கிறது. இது தமிழகத்திற்கு நல்லதல்ல. கண்டிப்பாக தமிழகம் வந்து ஒரு அமைதி பூங்காவாக இருக்குதுன்னு நம்மளுடைய அமைச்சர் எதிர்கட்சிகள், குறிப்பா தமிழக பாஜக அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்றாரு, எல்லாத்துக்கும் என்ஐஏ தான் வர வேண்டியதா இருக்கு. ஆனா இங்க தமிழக காவல்துறையோ அரசாங்கமும் எந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாரு. இது சரியான கேள்வியா? உண்மைதானே. என்ஐஏ தான் அரெஸ்ட் பண்ணுது. இங்க வந்து இடி தான் ரெய்டுக்கு வருது. இங்க இருக்கிற ஒண்ணுமே சரி. இங்க லஞ்ச ஒழிப்புத்துறை என்ன பண்ணுதுன்னு நமக்கு தெரியல. அவங்க எதுவும் பண்ண மாட்டேங்கிறாங்க. லஞ்ச ஒழிப்புத்துறை லஞ்சமே இல்லையா தமிழ்நாட்டுல? ஒரு பக்கம் அந்த தமிழ்நாட்டு லஞ்ச ஒழிப்புத்துறை என்ன பண்ணிட்டு இருக்கு, விஜிலன்ஸ் துறை என்ன பண்ணுது நமக்கு தெரியல. இன்னொரு பக்கம் இங்க இருக்க காவல்துறை என்ன பண்ணி கொண்டே இருக்கிறது, என்ன செய்து கொண்டே இருக்கிறது. இந்த மாதிரி தீவிரவாத அமைப்புகளை சேர்ந்தவர்கள் வந்து தமிழகத்தில் புகலிடம் தேடி வந்திருக்கிறார்கள். இங்கே உட்கார்ந்துகிட்டு பல பிரச்சனைகளை உண்டு பண்ணிட்டு இருக்காங்கன்னு இந்த காவல்துறைக்கு தெரியாமையா இருக்கும். அப்ப இன்டெலிஜென்ஸ் என்ன ஃபெயிலியர் ஆங்க? அப்ப இன்டெலிஜென்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? ஐஎஸ்ல இருந்து என்ன, உளவுத்துறையில இருந்து உங்களுக்கு என்னதான் வருது? இதற்காக என்னையும் அங்க இருந்து வரணும். உண்மையை சொல்ல போனா இந்த தகவலை நீங்க சேகரிச்சு அவங்க வரதுக்கு முன்னாடி நீங்க எல்லாம் அரெஸ்ட் பண்ணிருக்கணும். இவங்களுக்குதான் இங்க அவர்களை பற்றி பேசும் எதிர்கட்சியினரும் சரி, இல்ல சமூக வலைதளங்கள்ல போடுறவங்களை பிடிக்கிறதுக்கே நேரம். ஒரு பாட்டியை பிடிக்க படை வைக்கிறீங்க, பாட்டியை பிடிச்சு உள்ள கொண்டு போடணும்னு சொல்லிட்டு.
இப்ப திருப்பரங்குன்றத்துல பறையை அடிச்சு வெளியே சொன்னா அவரை கொண்டு போய் அரெஸ்ட் பண்ணி உள்ள கொண்டு போய் வைக்கிறீங்க. இவர்கள் முனைப்பு காட்டுவது எல்லாம் தங்களை பற்றி எதிராக பேசுபவர்கள் இருக்காங்களா அவங்களுக்கு எதிராக, சமூக வலைதளங்கள்ல பதிவு போடுபவர்களை, கஸ்தூரியை பிடிக்க இங்க இருந்து நடிகை கஸ்தூரியை பிடிக்கிறதுக்கு ஹைதராபாத்துக்கு ஒரு படை அனுப்பிச்சு பிடிச்சாங்க. இவதெல்லாம் தான் இவங்களுக்கு முக்கியமாக தெரியுதே தவிர, பெண்களுக்கு எதிராக குற்றம் புரிபவர்களை பிடிக்கிறதுக்கெல்லாம் இவங்களுக்கு அதுக்கான திறமை இல்ல போல இருக்கு. இல்ல தீவிரவாத அமைப்புகளை சேர்ந்தவர்களை பிடிப்பதற்கும் இவர்களுக்கு முடியல. இல்ல கஞ்சா கடத்துபவர்கள், போதை கடத்துபவர்கள் இவர்களை பிடிக்கவும் முடியல. இன்னும் சொல்ல போனா சமீபத்தில் ஒரு பையனை வெட்டி கொண்டுட்டாங்க. சென்னையில தான் நடந்துச்சு. அப்ப அந்த பையனுடைய அம்மா என்ன சொன்னாங்கன்னா, போதைப் பொருள் கடத்துபவர்கள் இங்க நிறைய பேர் இருக்காங்க, கஞ்சா விற்கிறவங்க இருக்காங்க, அவங்கள பற்றிய தகவலை போய் நான் காவல்துறையிடம் என் பையன் சொன்னா, அதற்கப்புறம் தான் அவங்க அந்த அந்த வித்தவங்க என் பையனை வெட்டி கொண்டுட்டாங்க அப்படின்றாங்க. அதற்கப்புறம் இன்னொருத்தர் மணல் கடத்தல், கனிம வள கொள்ளையை பத்தி தகவல் சொன்னதற்காக அவர் லாரி ஏற்றி கொண்டு இருக்கிறாங்க. காவல்துறையிடம் போவதற்கே பயமாக இருக்கிறது. காவல்துறை பிடித்தது போக அந்த குற்றங்களை பற்றி நாம் ஏதாவது வெளியில சொன்னாலோ இல்ல காவல்துறையிடம் போய் புகார் சொன்னாலோ அவங்க உயிருக்கும் ஆபத்துங்க. இது ஒரு மோசமான ஒரு சட்டம் ஒழுங்கை காண்பிக்கவில்லையா? இதை இந்த மாதிரியான ஒரு உதவி வச்சுக்கிட்டு இவங்க நாங்க திராவிட மாடல் சிறப்பான ஆட்சியை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு இவங்க சொல்றத பார்க்கும்போது நம்மளால என்ன சொல்ல முடியும் சொல்லுங்க? நம்மளால பேச 75 பங்களாதேஷி அவர்கள் வெயில்ல வந்தவங்க இப்ப காணோம் அப்படிங்கிற ஒரு இன்னொரு செய்தி வருது. வந்ததுக்கும் யாரு காரணம்னு தெரியல, அவங்க தொலைஞ்சு போனதுக்கும் காரணம் யாருன்னு தெரியல. அவ்வளவுதான் நம்மளுடைய காவல்துறையோட செயல்பாடு அப்படிதான் இருக்கு. அதனாலதான் என்னையே வர வேண்டியிருக்கு. சொல்ல முடியாது தீவிரவாதிகளை இவங்களே பிடிச்சு தீவிரவாதிகளை இவங்களே விடுவாங்க வெளியிலன்னு நினைக்கிறேன் நானு. அப்படிதான் போயிட்டு இருக்கு நிலைமை, அப்படிதான் போயிட்டு இருக்கு. ரொம்ப மோசமான ஒரு சட்டம் ஒழுங்கு. அது முதல்வர் முதல்ல அவரு பதவியேற்றப்போ ஒரு விஷயம் சொன்னார், காவல்துறை என்னோட கையில இருக்கும், சட்டம் ஒழுங்கு என்னோட கையில இருக்கும், நான் காவல் மக்களுக்கான பாதுகாப்பை முழுமையாக வழங்குவேன்னு அவர் சொன்னார், பேசினார். ஆனா இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிச்சிட்டு இருக்கு. அதான் உண்மை. இவ்வளவு நேரம் நம்ம மக்களுக்கு பாதுகாப்பு இல்ல, காவல்துறைக்கு இது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா இங்க காவல்துறைக்கே ஒரு பெரிய பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை. பெண் ஏடிஜிபி அவங்களோட அலுவலகம் இன்னைக்கு எரியப்பட்டிருக்கு. அவங்க சொல்றாங்க, இந்த சீருடை பணி தேர்தலில் நடந்த முறைகேடுகளை நான் வெளில சொன்னால என்ன கொலை செய்யறது இது பண்ணி நோக்கத்தை தான் இங்க அலுவலகம் எல்லாமே தீ வைத்து எரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பெரிய பகிரமான புகாரை சொல்றாங்களே ஏடிஜிபி பெண் காவலர். அவங்க கல்பனா நாயக் என்ற டிஜிபி, ஏடிஜிபி அவங்க சீருடை பணியாளர் தேர்வாணையம் இருக்காங்க. அதுல அவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க, ஏடிஜிபியா இருக்காங்க. தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீசஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டுன்னு இருக்கு. அவங்க சொல்றது நமக்கே அதிர்ச்சியா இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க செலெக்ஷன்ல பிரச்சனை வருது, கம்யூனிட்டி சார்ந்து நாங்க எங்களை கட்டாயப்படுத்துறாங்க, கம்யூனிட்டி எந்தெந்த கம்யூனிட்டி சார்பாக ஆட்களை எடுக்க வேண்டும் என்ற ஒரு பிரஷர் எங்களுக்கு இருக்கு. அதே மாதிரி அது தவறாகவும் நடக்கிறது, சில கம்யூனிட்டிக்கு மட்டும் அதிகமான இதை கொடுக்குறாங்க இங்க, அதை நான் சுட்டி காட்டுவதால் எனக்கு எதிர்ப்பு வந்தது, அதனால் என்னை கொலை செய்வதற்காக என்னுடைய ஆபீஸ தீ வச்சுட்டாங்க அப்படின்னு அவங்க ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்கிறாங்க. இதை நான் எப்படி சொல்றதுன்னே தெரியல. கம்யூனிட்டி பேஸ்ட் ரிசர்வேஷன் சொல்றாங்க. அவங்க சொல்றதே என்னன்னா, ஜாதி சார்ந்த அந்த ரிசர்வேஷனுக்காக சில பேர் என்கிட்ட அவர்கள் செய்த தவறுகளை நான் வெளியே காமிச்சதுனால என்ன கொலை பார்த்தாங்கன்றாங்க. இதை இப்ப அவங்க நம்மளுடைய இது அவங்க அதை கம்ப்ளைண்டா கொடுத்திருக்கிறாங்க. ஆனா இதுல என்ன நம்ம முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டும் என்பது என்ன, இவரு நம்மளுடைய டிஜிபி இருக்காரு இல்லையா, தமிழ்நாடு டிஜிபி, அவர் சங்கர் ஜிவால், அவருமே சொல்றாரு அவங்க உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு சொல்றாரு. அவங்க உயிருக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்க வேண்டியது இருக்குது, ஆபத்து இருக்குன்றத அவருமே சொல்லிட்டு இருக்காரு. அப்ப ஒரு ஏடிஜிபி, ஒரு பெண் ஏடிஜிபிக்கே இங்க பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறது எவ்வளவு மோசமான விஷயம். அதுவும் இதுல பாருங்க, ரிசர்வேஷன் பேஸ்ட் கம்யூனிட்டி, அந்த கம்யூனிட்டி பேஸ்ட் ரிசர்வேஷன், அந்த ஜாதி சார்ந்த அந்த ரிசர்வேஷன்ல தான் பிரச்சனையே. இவங்க ஆட்கள் எடுக்கிறாங்களே யூனிஃபார்ம் சர்வீசஸ்க்கு, அது காவல்துறையா இருக்கட்டும் இல்ல மற்ற யூனிஃபார்ம் சர்வீசஸா இருக்கட்டும், அதற்கு இவங்க போலீஸ் ஏட்டு இந்த மாதிரி எடுக்கும்போது அதுல நடந்த குளறுபடிகள், ஊழல், இதைத்தான் அவங்க கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதை அவர்கள்
பதிவும் செஞ்சிருக்கிறாங்க. அதனால அவங்க உயிர் காப்பாத்துறாங்க. அப்ப இப்ப அவங்க ஏடிஜிபிக்கு இந்த நிலைமையெல்லாம் நம்ம சாதாரண பத்தி யார சொல்ல முடியும்? அவங்க நாம ஒரு பெண்ணா கூட பார்க்கல. ஒரு காவல்துறை அதிகாரியாவே நம்ம பார்த்துருப்போம். பெண்களோட பாதுகாப்புன்றது அது அப்புறம் வச்சுக்கலாம். பெண்கள் பாதுகாப்பு எந்த அளவுக்கு இருக்கு? அது நம்ம கனிமொழி அம்மா சொல்லுவாங்க. பெண்கள் பாதுகாப்பு இங்க முதல்வர் அவர்கள் இங்க சிறந்த பாதுகாப்பை பெண்களுக்கு கொடுப்பார். பெண்களுக்கு எல்லா விதமான இதுவும். அண்ணா யூனிவர்சிட்டிக்கு போங்கினவங்க எல்லாம் இதுக்கு என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியல. எவ்வளவு ரொம்ப மோசமான ஒரு குற்றச்சாட்டாக இதை நான் பார்க்கிறேன். அப்ப ஒரு பெண் டிஜிபிய வந்து உயிரோட கொளுத்துற அளவுக்கு இவங்க போறாங்க. அந்த மாதிரியான ஒரு செயலை செய்திருக்கிறார்கள் என்றால் அவருக்கே அங்க உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என்றால் சாதாரண பெண்களுக்கு இங்க என்ன உத்தரவாதம் உயிருக்கு? அப்ப அவர்கள் சொன்னது இல்லைன்னு யாருமே இன்ன வரைக்கும் மறுக்கல. இன்னும் சொல்லப்போனா எடப்பாடி அவர்களும் சரி, அண்ணாமலை அவர்களும் இதை பற்றி பேசியிருக்கிறாங்க. அவங்க 2 பேருமே வந்து இதை கண்டித்து இருக்கிறார்கள். மோசமான உதாரணம். நான் இப்பதான் கொஞ்ச நாள் முன்னாடி சொன்னேன் இல்லையா, சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்து கொண்டிருக்கிறதுன்னு. இங்க யாருக்குமே பாதுகாப்பு இல்லை. காவலர்களும் பாவமா தான் இருக்கு எனக்கு அவங்களையும் பார்த்தா. ஏன்னா அவங்களையும் மிரட்டுறாங்க. எல்லா இடங்கள்லயும் திமுக தொண்டர்களும் குண்டர்களும் வந்து காவல்துறையும் அப்படிதான் பாக்குறாங்க. காவல்துறையும் மிரட்டிட்டு இருக்கிறாங்க. ஒண்ணுமே இல்ல, அந்த டிஎம்கே கொடியை கட்டிட்டு போனாதான் நான் இதை தாண்டி போக முடியும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இங்க சட்டம் ஒழுங்கு இருக்கிறது. அந்த டோல்கேட் தாண்டி அப்ப டிஎம்கே கொடியை கட்டிட்டு இவங்க என்ன அராஜகம் வேண்டுமானாலும் செய்யலாம். காவல்துறை எதுவும் செய்யாது. ஆனால் காவல்துறையும் இன்னைக்கு அந்த நிலைமையில தான் இருக்கு. இதுல நான் இன்னொரு விஷயத்தை நான் பார்க்க விரும்புகிறேன். ஏன் காவல்துறையும் வந்து கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்றதுக்காக நான் சொல்ல வரேன். திருப்பரங்குன்ற விஷயத்துல அதை நான் பார்த்தேன். காவல்துறையை எவ்வளவு மோசமாக இவர்கள் பேசுகிறார்கள், மிரட்டுகிறார்கள், நடத்துகிறார்கள் என்று. இன்னும் சொல்ல போனா காவல்துறை அந்த அந்த பிரச்சனையில வந்து அங்க இருக்கும் அந்த திருப்பங்குன்ற மக்களுக்கு சாதகமா தான் பேசுறாங்க. இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்கன்னு. ஆனா அவங்களே மிரட்டிட்டு இருக்கிறாங்க. எஸ்டிபிஐ மாதிரி ஒரு தீவிரவாத அமைப்பை சேர்ந்த ஒருத்தர் வந்து மிரட்டிட்டு இருக்கிறார் அங்க காவல்துறையை. அதையும் அவங்களால ஒண்ணும் பண்ண முடியாம அவங்க கையெல்லாம் கட்டி போட்டு வச்சிருக்கிறாங்க. இன்றைக்கு என்ன சொல்றாங்க, அதே இஸ்லாமிய தீவிரவாத அமைப்புகளை சேர்ந்தவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, காவல்துறை வந்து சாதகமா பேசுது, இந்துக்களுக்கு ஆதரவா இருக்கு, சங்கிகளுக்கு ஆதரவா பேசிட்டு இருக்குன்னு. காவல்துறை நியாயத்தை தானே சொல்றாங்க. இதை செய்யாதீங்க, இதை எடுத்துட்டு போகாதீங்க அப்படின்னு அவங்க தடையை விதித்தால் அதை ஏற்றுக்கொள்ள தானே வேண்டும். ஆனா இன்றைக்கு காவல்துறைக்கே இங்கே பாதுகாப்பு இல்லை. அதுதான் உண்மை. அப்படி காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்லாத பட்சத்தில் மத்தவங்களை பத்தி நீங்க பேசவே வேண்டாம். இந்த ஈவேராவை வச்சு உருட்டிக்கிட்டு இருந்தவங்க, இந்த திராவிடம் தான் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துட்டு இருக்குன்னு சொல்றவங்க, இவங்க எல்லாத்தையும் வரிசையில நிக்க வச்சு கல்பனா அம்மாவை கொண்டு வந்து நிப்பாட்டி கேள்வி கேட்க வைக்கணும். அப்பதான் வந்து இவங்க பதில் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். நமக்கு அப்பயாவது பதில் சொல்றாங்களான்னு பார்ப்போம். திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த எம்பிக்கள், எம்எல்ஏக்கள்னு சில பெண்கள் இருக்கிறாங்க. அவங்களும் வந்து இதுக்கு பதில் சொல்லலாம். ஏன்னா கல்பனா அம்மாவுக்கு என்ன நடந்திருக்கு, ஏன் பாவம் அவங்க ஒரு ஊழலை வெளியில கொண்டு வந்ததுக்காக உயிருக்கே ஆபத்தான நிலைமை வந்திருக்குன்றத அவங்க சொன்னா நல்லா இருக்கும். அப்படி காவல்துறையே இன்று காவல் இல்லாமல் தான் தமிழகத்தில் இருக்கிறது. அவங்களுக்கே உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. தமிழக மக்களுக்கும் அதே நிலைமைதான் நல்லவே தெரியுது. பத்திரிகையாளர்கள் ஒரு பக்கம் ஒப்பாரி வச்சிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா கடைசியில அவங்க என்ன செய்தார்களோ அது அவர்களுக்கே திருப்பி வந்துட்டு இருக்கு. இது எல்லா பக்கமும் இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. சட்டம் ஒழுங்கு மிக மோசமாக இருக்கிறது என்பது இதை விட வேற எதுவும் நம்ம உதாரணம் சொல்ல தேவையில்லை என்றுதான் நினைக்கிறேன். காணொலியில எழுதியான கேள்வியா? அதே மாதிரி இங்க சிறுமிகள், அதாவது ஒரு இடத்துல பார்த்துப்போம் காவலரே அங்க ஒரு பாலியல் துன்பத்தில் உட்பட்டு ஒரு சிறுமி பாதிப்பு உள்ளாக்கியிருக்காங்க. அப்புறம் 2 சிறுமி அதே பெரம்பூர் தொகுதியில பார்த்திருப்போம். அங்க வந்து காதல்ங்கிற பேர்ல வந்து கூட்டிட்டு போய் வந்து பெரிய ஒரு பாலியல் வன்புணர்வு நடந்திருக்கு. சோ தொடர்ந்து இது நடந்துகிட்டே இருக்கே, இது ஒரு தனி செயல் அப்படின்னு எடுத்துக்கலாமா, இல்ல இது அரசாங்கத்துக்கு பொறுப்பு இருக்கா? அதாவது நம்ம இத தனி செயல்னும் எடுக்க முடியாது. அதாவது ஒரு விஷயத்தை நம்ம ஒத்துக்கணும். ஒன்று, குழந்தைகள். இது பாதிக்கப்பட்ட எல்லாருமே குழந்தைகளாக கூட நம்ம எடுத்துக்கலாம். குழந்தைகள், அதுவும் பெண் குழந்தைகள். குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் பாதுகாப்பு யார் கொடுப்பாங்கன்னா, ஒன்று பெற்றோர்கள், இன்னொன்று சமூகம், இன்னொன்று அரசு. இந்த 3 பேரும் வந்து பாதுகாப்பை கொடுக்க வேண்டும். பெற்றோர்கள் எவ்வளவோ அவங்களுக்கு கட்டுப்பாடுகளை விதித்து குழந்தைகளை வந்து காப்பாற்றுவதற்கான எல்லா முயற்சியும் ஒரு பக்கம் செய்கிறார்கள். சமூகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா பாதுகாப்பையும் சமூகம் கொடுக்கிறதா என்று பார்த்தால் இல்லை. சமூகத்தில் இருக்கும் பல பேர் இருக்காங்க, நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்கிறாங்க. அந்த கெட்டவங்கன்னு சொல்றது வந்து கம்மியான பெர்சன்டேஜா இருந்தாலும் அவர்களால் ஏற்படும் பாதிப்பு என்பது மிக அதிகம். அடுத்து அரசு. அரசு அந்த பாதுகாப்பை நமக்கு கொடுக்கிறதா, மக்களுக்கு கொடுக்கிறதா என்று பார்த்தால் அங்கதான் நமக்கு பிரச்சனையே வருது. அரசு அதற்கான பாதுகாப்பை கொடுக்க தவறுகிறது என்றுதான் தோன்றுகிறது. ஏன்னா நீங்க ஒரு 10 பேரை தண்டிச்சாதான்
நமக்கு அந்த மத்தவங்க அந்த தப்பை செய்ய பயப்படுவாங்க. ஆனா இன்றைக்கு அந்த மாதிரி எந்த விஷயமும் இல்லை. ஒருத்தரை தண்டனை கொடுப்பதற்கோ இல்ல தண்டிப்பதற்கே பல நாட்கள் ஆகிறது. நம்மளுடைய ஜுடிஷியரியும் அந்த மாதிரி தான் இருக்கு. நம்மளுடைய சட்டங்களும் அதே மாதிரி தான் இருக்கிறது. உடனே யாருக்கும் தண்டனை கிடையாது. அது கூட விட்டுடலாம். ஆனால் இந்த அரசுடன் கைகோர்த்து கொண்டோ இல்ல ஆளும் கட்சியோட கைகோர்த்து கொண்டோ தவறுகள் நடக்கும்போது அங்கே எந்த விதமான நியாயமும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. இந்த குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சமூகத்தில் நடக்கும் சில மாற்றங்கள், சமூக மாற்றங்கள் கூட இல்ல சொல்லணும்னா கலாச்சார ரீதியாக ஏற்படும் பல மாற்றங்களையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அந்த கலாச்சார மாற்றங்கள் ஏற்படும் போது இந்த மாதிரியான குழந்தைகள் தவறான பாதைக்கு போவதற்கான வழிகள் நிறையவே இருக்கு. அப்படி தவறான பாதையை நோக்கி செல்லும் இந்த குழந்தைகளை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு அரசுக்கும் சமூகத்திற்கும் உண்டு. அவர்கள் அதை சரியாக செஞ்சால் இந்த மாதிரியான பிரச்சனைகள் நடக்காது. ஆனா இங்க சரியா நடக்கிற மாதிரி தெரியல. எல்லாரும் இதை ஒரு சமூக பிரச்சனையாக பார்க்காமல் ஒரு மதம் சார்ந்த பிரச்சனையா கொண்டு போறாங்கன்றதுதான் என்னுடைய வாதமாக பார்க்கிறேன். எப்படின்னா இந்த குழந்தைகள் எந்த ஜாதியை சேர்ந்தவர்கள், எந்த மதத்தை சேர்ந்தவர்கள், எந்த இனத்தை சேர்ந்தவர்கள் இப்படிதான் வச்சுக்கிறாங்க. அவங்க இப்படிதான் பேசுறாங்க. அப்போ ஒரு சமூகத்தை சார்ந்தவர்கள் கேட்டு போனா இவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனா ஒரு சமூகத்தை சார்ந்தவர்கள் சரியா இருக்கணும்ன்றாங்க. ஒரு சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு பிரச்சனையோ இல்ல அவர்களுக்கு அந்த குழந்தைகளுக்கு எந்த பிரச்சனைனா அது அவங்க வாண்டடா அவங்களே அதை வரவழைச்சுக்கிட்டாங்க அப்படின்றாங்க. இன்னொரு சமூகம் சார்ந்த கட்டமைப்புகள் கட்டுப்பாடுகள் இருந்தா அந்த சமூகத்துல அப்படித்தானே இருக்கு. இப்படியெல்லாம் பேசுறாங்க. இந்த குழந்தைகளை சரியான பாதையில் வழி நடத்த வேண்டிய பொறுப்பிலிருந்து இந்த சமூகமும் அரசும் தவறிவிட்டதாகத்தான் நான் கருதுகிறேன். அதற்கு நம்மளுடைய சினிமாக்கள், ஊடகங்கள், சின்னத்திரை, பெரிய திரை எல்லாமே, மீடியா எல்லாமே காரணமாக இருக்கிறது. அதை தாண்டி இந்த சமூகத்தில் இருக்கும் சில அந்த குழுக்கள் இருக்கிறாங்க. சில குழுக்கள் இந்த மாதிரியான பிரச்சனை அதுல திராவிட கழகம்னு கூட சொல்லலாம், டைரக்டா சொல்லணும்னா. அப்புறம் சில பல அமைப்புகள் இருக்காங்க, அவர்களும் இதுல ஒரு பங்கு ஆற்றுகிறார்கள். அது போக அரசு, இவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த குழந்தைகள் இப்படி வழிமாறி தனமாறி போய் இன்றைக்கு சித்திரவதைக்குள்ளாகி சின்னாபின்னமாகி நிற்பதற்கு பொறுப்பேற்க வேண்டும். ஏன்னா பெற்றோர்களால ஒண்ணுமே செய்ய முடியாது. அவர்கள் செய்தால்தான் நம்ம இப்ப இந்த பேட் கேர்ள் படத்துல மாதிரி இந்த பெண் குழந்தைகள் தான் மிரட்டுறாங்களே, தற்கொலை செஞ்சுக்கிறோன்றாங்க, ஓடி போயிடுவோன்றாங்க. எத்தனை குழந்தைகள் ஓடி போய் விடுது வீட்டை விட்டு, நம்ம பார்த்துட்டு தானே இருக்கிறோம். பெற்றோர்களை வில்லன்களாக சித்தரித்துக் கொண்டிருக்கிறார்கள் இங்க. அப்படி பெற்றோர்களை விட்டு போகும் குழந்தைகள் எப்படி பாதுகாப்பு இருக்க முடியும்? அதை கேட்டாலே என்னமோ பெற்றோர்கள் 10ஆம் பசலித்தனமாகவும் இல்ல பழைய காலத்துல சேர்ந்தவங்களாவும் சொல்றாங்க. இன்னொரு விஷயத்தையும் சொல்ல விரும்புறேன். இது இந்து பெற்றோர்களுக்கு மட்டுமே பொருந்தும், வேறு சமூக பெற்றோர்களுக்கு இது பொருந்தாது. ஏன்னா அவங்கள பத்தி பேச மாட்டாங்க. ஏன்னா அவங்க எல்லாம் கரெக்டா இருப்பாங்க, கட்டுப்பாடோட பத்திரமா வச்சுக்குவாங்க. இந்து குழந்தைகள், இந்து பெண்கள் மட்டும் பெண்ணியம் பேசி, இந்து பெண் குழந்தைகள் மட்டும் பெண்ணியம் பேசி முற்போக்கு சிந்தனையை விதைத்து அதை இதான் பேசி வெளியில இழுத்து அவங்கள நாசமாக்கி விடுவது இந்த கழகங்களும் இந்த கட்சிகளும் இந்த சமூக அமைப்புகளும் தான் காரணம். அதன் வெளிப்பாடுதான் இந்த குழந்தைகள் வழிமாறி போய் சீரழிந்து போனதற்கான அறிவு. இது ஒரு அறிகுறியா கூட இல்லை, இதுதான் இன்றைக்கு நடைமுறையில் நடந்து கொண்டிருக்கிறது. பெற்றோர்கள் விழிப்புடன் இருந்து இந்த நம் குழந்தைகளை இவர்களிடமிருந்து காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். வேற வழியே கிடையாது. நிச்சயமா நீங்க சொல்ற மாதிரியே கலாச்சார சீரழிவு தான் இதற்கு பெரிய காரணம்னு சொல்லிருக்கீங்க. கொடுத்திருந்த பார்ப்போம். ஒரு நேரம் உங்க நேரத்தை நம்ம தளத்துக்கு பயந்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நல்லதே நடக்கும். வாழ்வாங்க. நன்றி.